IPL 2024 24வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கடையில் 10th April 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முழுமையான வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். மை மாஸ்டர் 11 9 டேஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. எவ்ரி டே உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஏற்கனவே இருக்குது, அது தனியாக ஓவராலாக பார்க்கணும். ஆனால் இந்த 9 டேஸுக்கு, அதாவது April 9லேருந்து 17th April வரைக்கும் எவ்ரிடே 5 ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு iPhone 15, செகண்ட் ஹையஸ்ட்டுக்கு சாம்சங் 55 inch LED டிவி, லாய்டு 1.5 ton AC, ஃபிட்பிட் சார்ஜ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபைனல் டிக்கெட்டு. IPL ஃபினாலிக்கு டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சென்னையில் நடக்குது, சென்னை டிக்கெட் அப்படின்ற வகையில் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் மை மாஸ்டர் 11 தர்றாங்க, பயன்படுத்திக்கிங்க. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மை மாஸ்டர் 11 டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணோன்னா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் தான் இந்த மேட்ச்சு. 55 மேட்ச்சில் 20 பேட் ஃபஸ்ட்டு, 35 சேசிங் நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. சில நேரங்களில் டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி கன்சிடரேஷனில் சேசிங் வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக டியூவெல்லாம் இல்லாத காலத்தில் அங்கே பேட் ஃபஸ்ட்டு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 161 ஆவரேஜ் அப்படின்னு இருந்திருக்கு. நிறைய நேரங்களில் கொஞ்சம் லோ ஸ்கோரும் பதிவாயிருக்கு. 150 பிலோவாக 16 டைம்ஸ் வந்திருக்கும் போது சில நேரங்களில் லோ ஸ்கோர் பதிவாயிருக்கு. மீடியம் ஸ்கோர் நிறைய டைம் வந்திருக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் பாயிண்டில் 190 above 9 டைம்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக இந்த ட்ராக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லணும்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டா அப்புறம் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஹிட் பண்ண முடியும், அது பார்க்கணும். அண்ட் இனிஷியலாகவே அடிக்க முயற்சி பண்ணால் டைம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சில மிஸ் டைம் ஷாட்ஸ் போக வாய்ப்பு. அதில் தப்பிச்சாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். அதுதான் இது வரைக்கும் இந்த சீரீஸில் பார்க்குற ஒரு விஷயம். ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கோட்டையாக இருந்திருக்கு. இந்த சீசன்லேயும் அது தொடருது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நிறைய ஹோம் மேட்ச் அவங்க விளையாண்டுருக்காங்க. ஒரு அவே மேட்ச் மும்பையிலையும் போய் ஜெயிச்சிருக்காங்க. அன்பீட்டன் சைடாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. மறுபடியும் ஒரு வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா பார்க்கணும். அண்டு இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட்ஸ் விளையாடுறதில்ல. அதனால் நல்ல பேட்டிங் யூனிட்டாக டீம்ஸை செட் பண்ணோன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம். ஸ்கோர் குறைவாக இருந்தால் கூட விக்கெட்ஸும் குறைவாக இருக்கிறப்ப நம்ம பேட்டிங் டீம் செட் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த யூனிட்டுக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சாலிட் டாப் ஆர்டர் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங் யூனிட். இதுதான் அந்த டீமோட சக்ஸஸாக இது வரைக்கும் இருந்திருக்கு. பேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஜெய்ஸ்வால்கிட்ட இருக்குது, சாம்சங்கிட்ட சில நேரங்கள் இருக்குது. ஜோஸ் பட்லர் ஆரம்பத்துலேருந்து ஃபெயிலியரை கொடுத்தா கூட அவரோட 100th மேட்சான போன மேட்ச்சில் ஒரு 100 அடித்தார். ஸோ அது இந்த டீமுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சுது. ரியான் பராக் ஆரம்ப மேட்சஸில் சூப்பராக விளையாண்டார், அடுத்தடுத்து கன்சிஸ்டன்ட். போன மேட்ச் மட்டும் ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்துருந்தார். யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் இந்த டீமுக்கு டாப் ஆர்டில் சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுனால இது வரைக்கும் தப்பிச்சிட்ருக்காங்க. ஒருவேளை இந்த டாப் 4 ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, இல்லை கொஞ்சம் குறைவான ஸ்கோரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விடுறாங்க அப்படின்னா பேக் எண்டில் இந்த டீம் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இந்த டீமுக்கு நான் மைனஸாக பார்க்குறேன். சில நேரங்களில் டாப் ஆர்டரில் விக்கெட் விழும்போது ரவிச்சந்திரன் அஸ்வினை மேலே கொண்டு வராங்க. பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது அஸ்வின் தெரியும், செம்மையான பவுலர், வேறு லெவலு. ட்ரெண்ட் போல்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. அண்ட் ஜஹலை பொறுத்த வரைக்கும் IPLோட பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் தான் சொல்லலாம். ஆவேஸ் கானோட பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. நன்றி பர்கர் ரீசெண்ட் டேஸில் அவரோட லெவல் வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஓவராலாக சூப்பர் பவுலிங் யூனிட்டு. பேட்டிங் பேஸில் சாலிட் 4 players இருந்தால் கூட கொஞ்சம் ஒரி இருக்கிற ஃபீல் இருக்குது. மேபி பின்னாடி இந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கேள்வி வருது. அதே நேரத்தில் ஒரு பவுலர் அடி வாங்கினா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. ரியான் பராக் அந்த மாதிரி இடத்துல சின்னதாக சப்போர்ட் பண்ணலாம். பட் இந்த பவுலர்ஸ் அடி வாங்குறாங்கன்னா அந்த ட்ராக் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லிடலாம். அது இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும் போது இன்ஜுரி கன்சர்ன் ஒரு பவுலருக்கு இருந்தால் அங்கே பேக்கப் பவுலராக யாரை யோசிப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி வருது. அந்த இடத்துல ரியான் பராக் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி இம்பேக்ட் சப் சைடு போகணும் அப்படின்ற அந்த தாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் சைடு போகலாம். சைனி இப்போ அவைலபிளாக இருக்கிறதா ஒரு பேச்சு, அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். சந்தீப் சர்மாவோட இன்ஜுரி அவரை உள்ளே கொண்டு வராமல் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுபம் துபே சைடு இன்ஜுரி இம்பேக்ட் சப் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க.
அண்ட் ஒரு பாயிண்டில் டாப் ஆர்டர் ஸ்டடி பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் வந்துடுச்சு, பின்னாடி வந்து சுபம் துபே தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு ஒரு பவுலர் இன்க்ளூஷன் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு பவுலிங்கில் ஒரு குஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல நவ்தீப் சைனி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸு, இந்த டீமுக்கு ஃபினிஷர் ரோலில் இருந்த மில்லருக்கு சின்ன நிகில் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக நல்கண்டே, தெவாட்டியா இவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலுமே நல்கண்டே அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே வச்சுக்கல. அண்ட் மில்லர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக விஜய் சங்கரை, பரத் அப்படின்னு சரத் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க முடியாது. பிஆர் சரத் போன மேட்ச்சு ஒரு பக்கம் இன்ஜுரி ரிதமான் சாகாக்குங்கனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ரிதமான் சாகா இன்ஜுரியோடு தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேயும் ஒரு ஃபினிஷராக அவரெல்லாம் யோசிக்க முடியாது. ரஷீத் கான் சில நேரங்களில் ஹிட் பண்ணுவார் அப்படின்னா கூட ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெடி பேட்ஸ்மேன் அப்படின்னு போக முடியாது. அதனால் குஜராத் டைட்டன்ஸுக்கும் அந்த ஃபினிஷிங் ரோல் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பக்கம் ஆர்ஆர் சைடுமே ஃபினிஷிங் ரோலில் ஹெட்மேர் மாதிரி ஆட்கள் இருந்தால் கூட அவர் ரீசெண்ட் டேஸில் பெரிய சக்ஸஸ் குடிக்கலனால அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மில்லர் இல்லாததுனால குஜராத் டைட்டன்ஸுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது. பவுலிங் பேஸ்லேன்னு யோசிக்கும்போது ரஷீத், அந்த நேரத்தில் நூர் அகமது 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மோஹித் சர்மா இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பவுலராக லாஸ்ட் 2 இயராக இருந்துக்கிட்டு இருக்கார். ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்றது அவரோட வேல்யூ. உமேஷ் யாதவ் நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு விஜய் சங்கர், டெவாட்டியா இப்படின்னு இந்த ஆல்ரவுண்டர் சைடு இருக்காங்க. அண்ட் ஆர்ஆரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக பவுலிங் ரொட்டேஷனுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் அந்த ரொட்டேஷன் பேஸில் யோசிக்கிறது இல்லை. டெவாட்டியா அண்டு விஜய் சங்கரை இது வரைக்கும் பெருசாக பயன்படுத்தலை அப்படின்றதையும் பார்க்குறோம். மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் சுபம் துபேவை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கணும். சுபம் துபே லேட்டாக வராரா, இல்லை வெளியிலே வச்சிடுறாங்களா, டாப் ஆர்டர் ஸ்டடி பண்ணிவிட்டு 3-0 வரைக்கும் போனதுக்கப்புறம் ஒரு பவுலர் சைடு இம்பேக்ட் சப் அப்படின்ற மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் அதே குஜராத் டைட்டன்ஸ்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட் ப்ராபப்லி இப்படி எதிர்பார்க்கலாம். வில்லியம்சன் 2 மேட்சை பெருசாக பண்ணலை. ஒரு நல்ல ஸ்டார்ட் மேக்கிங் ஃபஸ்ட் மேட்ச்சில் இருந்தது அப்படின்னா கூட அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் இம்பேக்டாக அவர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பாயிண்டில் வில்லியம்சனுக்கு பதிலாக ஒமர் சாய் சைடு மறுபடியும் போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒமர் சாய் ரீசெண்ட் டேஸில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. இருந்தால் கூட மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்ப்புங்கிறனால கேன் வில்லியம்சன் சைடு போகிறாங்க. அது தொடருவாங்க அப்படின்னு தான் தோணுது, பார்த்துக்கலாம். அண்டு பவுலிங் பேஸில்னு யோசிக்கும்போது ஆப்ஷனாக ரியான் பராக் ஒரு இடத்துல இருக்காருன்னா கூட மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 5 bowler ஸ்டிக் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்டு ஃபுல் ஓவர் கோட்டா மோஸ்ட்லி போல்ட் ஓவர் தான் குறைக்கிறாங்க, அதை பார்க்குறோம். இனிஷியல் ஓவர்ஸில் நல்லா வீசுகிறார், 2ல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஒரு இடத்துல வேரியேஷன் இது மாதிரி விஷயங்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணும்போது பண்ணார். இருந்தால் கூட அங்கே ரன்ஸுக்கு போய் தான் விக்கெட் எடுத்தார் அப்படின்ற அந்த இடத்துல ஆவேஸ் கான் சைடு, நன்றி பர்கர் சைடு மூவ் ஆகுறாங்க. சாம்சனோட நல்ல திங்கிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் போல்ட் ஏர்லி ஓவர்ஸ் வீசுறதோடு நிறுத்திட்டு மிடில் ஓவர்ஸில் வேணும்னா ஒரு ஓவர் பயன்படுத்திட்டு எண்டில் ஒரு ஓவர் வீச வைக்கலாம். அதே நேரத்தில் ரியான் பராக்குக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டோட ஓவரை தான் கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்த ஒரு விஷயமா அதை பார்க்குறேன். இன்னொரு பவுலர் வந்தாலுமே ட்ரெண்ட் போல்ட்டு தான் ஷேர் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஜஹல், அஸ்வின் நல்லா வீசிட்டு இருக்காங்க. 2 ஸ்பின்னர் குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. ஆவேஸ் கானோட பவுலிங் எண்ட் ஓவரில் பயன்படுத்துகிறாங்க. ஏர்லி ஓவரில் பர்கர் அண்ட் போல்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்விங் அந்தளவுக்கு இந்த ட்ராக்கில் கிடைக்கல அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்க்கணும். அதனால தான் போல்ட்டோட அந்த நம்பர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷனில் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் தர்சன் நல்கண்டே, ரஷீத் கான், உமேஷ் யாதவ், ஸ்பென்சர், நூர் அண்ட் மோஹித் சர்மாவை தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் உமேஷ் இனிஷியல் ஓவர் வீசுகிறாரு. கூட பாசிபிளாக ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். மோஹித்தை லேட்டாக தான் கொண்டு வராங்க, சில நேரங்களில் ஏர்லியாக கொண்டு வராங்க. ஏர்லியாக கொண்டு வரும்போது மோஹித் சர்மாவோட சக்ஸஸ் குறைவாக இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக எடுத்து வந்தாங்க, விக்கெட் டேக்கிங் பேஸில் யோசிச்சாங்க. கடைசியில் அவருக்கு முழுமையான ஓவர்ஸ் கூட கொடுக்காத அளவுக்கு போயிடுச்சு. அவரோட சக்ஸஸ் ஆஃப்டர் 10 ஓவர் பால் ஓல்ட் ஆகும்போது அந்த இனிஷியலாகவே கிரிப் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. அவரோட கான்ஃபிடென்ட் வந்து அந்த இடத்துல தான் வருது. பட் முன்னாடியே பவுலிங் கொடுக்குற இடத்துல சில நேரங்களில் சொதப்பு செய்கிறார், அதை பார்க்குறோம். போன மேட்ச் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது மோஸ்ட் ப்ராபப்லி மோஹித் சர்மா வீசுவார். போன மேட்ச் விட்டுட்டா கூட இந்த மேட்ச் அதிகமாக எடுத்துருவாங்கன்னு தோணுது. நூர் அகமது அண்ட் ரஷீத் கான் 2 குவாலிட்டி ஆஃப்கான் ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸ்லாகில் மோஹித் அண்டு நல்கண்டே பக்கம் போகலாம். சில நேரங்களில் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு பாயிண்டில்
இங்கே 100 அதை எடுத்துகிட்டு கூட சாய் கிஷோரை உள்ளே கொண்டு வந்தால் ஒரு பேட்டரை இன்க்ளூட் பண்ணலாம். தர்ஷன் நல்கண்டே போன மேட்ச் மேலே வந்தார். மேபி தர்ஷன் நல்கண்டேக்கு பதிலாக ஒமசாய் மாதிரி பிளேயர் எடுத்து வந்தால் ஒரு ஃபினிஷிங்க்கு ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு வரலாங்கிற ஆங்கிளில் போகலாம். ஜிடி அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். நம்ம பேஸில் பார்க்கும்போது எஸ்ஆர்எஸ்பி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை ஜிடிக்கு எகென்ஸ்டாக. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயும் பெஸ்ட்டாக இல்லை, அதை பின்னாடி பார்ப்போம். ஜோஸ் பட்லர் டீசெண்டாக இருந்திருக்கார், 38 ரன்ஸ். 5 மேட்ச்சில் 250 அடிச்சா கூட மற்ற மேட்ச்சில் அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லை. ஆவரேஜ் 38. சஞ்சு டீசெண்டாக இருந்திருக்கார், 30+ ஆவரேஜ், 32+ ஆவரேஜ் அப்படிங்கும்போது மற்ற யாரும் கிரேட்டாக இல்லை. அண்ட் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர். இங்கே 37.2 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன், 372 டோட்டலாக அடிச்சிருக்க ஸ்கோரு பார்க்குறோம். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து டீசென்ட் நம்பர். சாயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்சு 20 ரன் இருக்குது. இதில் சாயோட ஸ்பெஷல் என்னென்னா இது வரைக்கும் 18 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. 18 இன்னிங்ஸ்லையுமே அவர் வந்து டபுள் டிஜிட் நம்பராக தான் அடிச்சிருக்காரு. அதை பார்க்குறோம். அதில் 11 வந்து லோ ஸ்கோராக இருந்திருக்கு. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே போன சீசனோட ஃபைனல் வந்து ஹை ஸ்கோராக இருந்தது, அதை பார்க்குறோம். அண்ட் இதில் கேன் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சில் 250 அடிச்சிருக்கார், நல்ல ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ 44.2 அப்படின்ற அந்த ஆவரேஜ். விஜய் சங்கர் ஒரு 52 நாட் அவுட்டு, 20+ தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. டெவாட்டியா ஒரே ஒரு மேட்ச்சில் ஒரு ரன் எடுத்து நாட் அவுட்டாக இருந்திருக்கார், அந்த ஆவரேஜ் இல்லை. ஸோ அதனால் ஓவராலாக வில்லியம்சன் நம்பர் 44.2ங்கிறனால பெஸ்ட்டாக பார்க்குறேன். அண்ட் பவுலிங்கில் யோசிக்கும் போது ரஷீத் கான் பெஸ்ட்டாக இருந்திருக்கார் ஓவராலாக பார்க்கும்போது. ஏன்னா 13 மேட்ச்சில் 15 விக்கெட், மற்ற யாரும் அந்தளவுக்கு பார்க்க முடியல. 100 அகமது வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருந்திருக்கு, 2 மேட்ச்சில் 3 விக்கெட் அப்படின்ற அந்த இடத்துல. மோஹித் சர்மா 9 மேட்ச்சில் 8 மேட்ச் விக்கெட் கூட எடுக்கலை. அதே நேரத்தில் உமேஷ் யாதவ் 13 மேட்ச்சில் 10 மேட்ச் விக்கெட் கூட எடுக்கலை. மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா மேட்ச் விக்கெட் எடுக்கலை. 100 ரஷீத் கான் தான் மேட்ச்சுக்கு மேலே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் ரஷீத் பெஸ்ட்டாக பார்க்கலாம் நம்பர்ஸில். ஜோஸ் பட்லர் பெஸ்ட் பிளேயராக ஜெய்ப்பூரில் இருந்திருக்கார். லாஸ்ட் மேட்ச் கூட செஞ்சுரி. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக சொல்லணும். 18 மேட்ச்சில் 550 ஒரு செஞ்சுரி அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலை பாருங்கள், அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, ஒரே ஒரு 77 அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த சீசன்லேயே இது வரைக்கும் அவரோட ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத விட ஜெய்ப்பூரில் ஆரம்பத்திலே குயிக்காக ஆட ஆரம்பித்தா அந்தளவுக்கு கிரேட் சக்ஸஸ் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு எஸ்ஆர்எஸ்பி ஜெய்ஸ்வால் தான் உதாரணம். அந்த குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத பண்ண பார்க்குறாரு. சில நேரத்தில் மிஸ் டைம் ஆகி அது வந்து கேட்சாக போகாமல் கொஞ்சம் டைமில் செட் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். அவரால் அடிக்க முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நல்ல பேட்டர், போன சீசனில் எந்த அளவுக்கு அடித்தார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஸ்டார்ட் கொடுத்து பெரிய கன்வர்ஷன் பண்ண முடியாமல் இந்த சீசனில் இருக்கிறதுக்கு காரணம், ஸ்டார்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், இது வரைக்கும் ஜெய்ப்பூரில் தான் அந்த டீமில் இவங்க அதிகமாக விளையாண்டுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான். அண்ட் ஜெய்ப்பூரை தாண்டி வந்தால் கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாரு. இன்றைக்குமே அவர் மேலே ஒரு ஏமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இனிஷியலாக கொஞ்சம் மிஸ் டைம் ஷாட்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜெய்ஸ்வாலும் பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் சஞ்சு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர். ரியான் பராக் நல்ல நம்பர். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் ஹெட்மேர் அந்தளவுக்கு கிடையாது, த்ரூஜ்ரோல் அந்தளவுக்கு கிடையாது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்கா, பெஸ்ட்டு கிடையாது. அண்ட் 10 போல்ட்டும் இங்கே பெஸ்ட்டாக இல்லை. ஜெய்ப்பூர் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது இனிஷியல், அதனால தான் இங்கே ஸ்டெடி பண்ணுற மாதிரி ஒரு இடம் தான் பார்க்கணும். ஸ்விங்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் சர்ஃபேஸில், அதனால் போல்ட் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. நண்டி பர்கர் இந்த சீசனில் தான் விளையாண்டுருக்கார், 4 விக்கெட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஆவேஸ்கான் 4 மேட்ச்சில் 4 விக்கெட், அதில் ஒரே ஒரு மேட்ச்லேயே 3/25 இருந்திருக்காரு. எண்டோரில் வீசுறதுனால அந்த பவுண்டரி டைமென்ஷன் லாங் டைரெக்ஷனாக இருக்கனால கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு இனிமேல் யோசிக்க இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. இங்கே ஜஹலை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருந்திருக்கார். 10 மேட்ச்சில் 12 விக்கெட், அதில் ஒரு 4/4 இருந்திருக்கு. 4/29 அப்படின்ற அந்த இடத்துல 18 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் எடுத்திருக்காரு. ஜோஸ் பட்லர் ஓவராலாக பெஸ்ட்டாக பார்க்கலாம் ஜெய்ப்பூர்னாவே. அண்ட் ரஷீத் கான் பவுலிங் பேஸில் ஜிடியோட பெஸ்ட் பவுலர். அந்தளவுக்கு நம்பர்ஸ் இங்கே கிரேட்டாக கிடையாது. வில்லியம்சன் 2 மேட்ச்சில் ஒரு 63 அடிச்சிருக்கா, 38 அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது. அது நல்ல விஷயமாக பார்க்கலாம். அதர்வைஸ் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது 100 அகமது ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ரஷீத் கான் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் அப்படின்ற அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக பார்க்குறேன். அண்ட் ரஷீத் கான் நல்ல பவுலர். GTRR ஹெட்டுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஜிடி தான் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க இது வரைக்கும். 4-1 அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த இடத்துல ஜிடி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னாலும் இப்போ இருக்கிற ஜிடி டீம் முன்ன மாதிரி கிடையாது. ஹார்திக் பாண்டியா மிடில் இருந்த அந்த இடமும் போச்சு. மில்லரும் இல்லாமல் இருக்கிறது பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. பெரிய ஹோல் மிடில் இருக்கிறதுனால ஜிடி கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தோல்வியுறாத டீமாக இருக்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட்டோடே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்ஆருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன்.
ஸ்டில் ஒரு பாயிண்டில் ஒமர் சாய் மில்லர் இவங்கெல்லாம் உள்ளே வர மாதிரி ஒரு சூழல் வந்தது. வில்லியம்சனை வெளியில் தள்ளிட்டு அதே நேரத்தில் கீழே நூர் அகமது எடுத்துகிட்டு சாய் கிஷோர் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த காம்பினேஷன் பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். அப்போ பேட்டிங்கில் கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை பண்ணால் ஜிடிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இங்கே கோட்டை அப்படின்ற மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அவங்க சைடுமே யோசிக்கும் போது பட்லரோட ஃபார்மு போன மேட்ச் பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலும் அது ஆர்சிபி அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸையும் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றது தான். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பார்த்திப் பட்டேல் நியூவாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக விக்கெட்ஸ் விட்ட பேட்டராக இருக்கார். 13 முறை விக்கெட் விட்டுருக்காரு. அதே வந்துட்டு ஏபிடி பார்த்திங்கன்னா அவரும் ஆர்சிபியில் விளையாண்டவருன்னு தெரியும். அவர் 12 முறை புது பால் வீசுகிறவங்களுக்கு விக்கெட் கொடுத்துருக்காரு. அதே விராட் கோலி 11 முறை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி புது பவுலருக்கு வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஃபார்ம் இல்லாதவங்கள ஃபார்ம் ஆக்குறது அப்படிங்கிறதும் ஆர்சிபி பண்ணுற ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல தான் ஜோஸ் பட்லர் ஒரு செஞ்சுரியும் அடிச்சுக்கிட்டாரு. மறுபடியும் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும்னா அந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியும். அந்த மாதிரி பிளேயர் தான் ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். பட் ஃபார்ம் பேஸில் கொஞ்சம் டவுன் ஃபீல் தான் இன்னுமே ஜோஸ் பட்லர். இனிஷியலாக கொஞ்சம் பார்த்து நல்லா வீசிட்டாங்க அப்படின்னா அதே நேரத்தில் ரஷீத் கான் மாதிரி பவுலர் இருக்காங்க. ரஷீத் கான் பட்லர் இந்த பேட்டில் எதிர்பார்க்கணும். ஏன்னா கூகுளி பாலுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு இடத்துல ஜோஸ் பட்லர் இருக்கார். ஸோ அங்கே வந்து ரஷீத் கான் வந்து பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். எனிவே பார்த்துக்கலாம். அண்டு சாம்சன் பார்த்தீங்கன்னாலும் கூகுளி பாலுக்கு அவுட் ஆகிறார். ஸோ அதுக்கு ஹசரங்காவுக்கு எகென்ஸ்டாக எப்படி அவுட் ஆகிருக்கார் அப்படின்றது தெரியும். அதே நேரத்தில் ரஷீத் கான் ரியான் பராக்கு எகென்ஸ்டாக 2 times, சிம்ரன் ஹெட்மேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு 3 times அப்படிங்கிற மாதிரி ரஷீத் கான் ஓவராலாக ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஒரு டாமினேஷன் கொடுத்துருக்காரு. அதை பார்க்குறோம். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது சுப்மன் கில் ஆவேஸ் கான், சுப்மன் கில் சஹல் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பார்க்குறோம். ஜோஸ் பட்லர் ரஷீத் கான், இதை விட குறிப்பாக சொன்னோன்னா ஆர்ஆர் பேட்ஸ்மேன் ரஷீத் கான், இது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பிக் பேஸில் ஃபேண்டசி பிக்ஸை பார்க்கும்போது டாப்பில் சஞ்சுவை பிக் பண்ணியிருக்காங்க. கில்லு, ரியான் பராக், சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர், ஜஹல், ஜெய்ஸ்வால், ட்ரெண்ட் போல்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஹை பிக்கு. ட்ரெண்ட் போல்ட் இங்கே வந்து அவ்வளோ விக்கெட் இல்லை. ட்ரெண்ட் போல்ட்டு போன மேட்ச்சில் அதிகமாக பிக் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் அது கண்டினியூ ஆகுது. அது மொதல் மேட்ச்சில் மும்பையில் விக்கெட் எடுத்தார். ஸோ அவரை பார்க்கணும். கொஞ்சம் கிராஸ் இருக்கணும், கொஞ்சம் சாயில் வந்து ரெட் சாயில் இந்த மாதிரி இடத்துல வேறு லெவல் பண்ணுவார். அதில் டவுட்டே கிடையாது. இங்கே பிளாக் சாயில் அதே நேரத்தில் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் ட்ராக்கு. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது அவருக்கு. அதை பார்த்துக்குங்க. அண்டு மீடியம் லெவலில் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சைடு பார்க்கும்போது வில்லியம்சனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த டீமுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்ற வகையில் சில நேரங்களில் ஸ்டெடி பண்ணிவிட்டு அதை அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி ட்ராக்கில் அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து சூட் ஆகலாம். அந்த வகையில் ஒரு முயற்சி பட் இருக்கணும். அதை பார்க்கணும். அவர் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் ஒமசாயை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மில்லர் வந்து அவர் வழிபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தர்சன் அல்கண்டே பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுது அண்ட் எண்ட் ஓவரில் வீசுறது இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கும்போது மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சனை குறைவாக எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு பெஸ்ட் அவுட்புட் இது வரைக்கும் கொடுக்கல. பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் பாசிபிளாக ஒரு 2 விக்கெட் எடுத்தால் ஒரு இடத்துல பார்க்கலாம். அதே நேரத்தில் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ்கான் எண்ட் ஓவரில் சக்ஸஸ் கொடுத்தா நமக்கும் சக்ஸஸ்ன்னு பார்க்குறேன். ஈவன் பிஆர் சரத் கூட இருக்கார். சரத்தோட விக்கெட் கீப்பிங் அங்கே பாயிண்ட் எடுக்கலாம். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணக்கூடிய குவாலிட்டியும் வச்சுருக்காரு. நல்ல பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஒரு இடத்துல ரிதமான் சாஹா ஓகேவானா அந்த இடத்துல பிஆர் சரத் இருக்க மாட்டார். சாஹா ஓப்பன் பண்ணுவார். சாய் சுதர்சன் 1 down அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். சேஃப் கேப்டனாக கில்லு, பட்லர் அண்ட் சஞ்சு. பட்லர் போன மேட்ச் விளையாண்டதுனால கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டார் கேப்டன் பிக்கில். சஞ்சு மீடியமாக விளையாண்டுட்டுருக்கார். ஓரளவுக்கு இந்த சீசனில் பரவாயில்லன்னு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆரம்ப மேட்ச்சில் விளையாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓரளவுக்கு முன்ன பின்ன விளையாண்டுருக்கார். அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். நல்லா வந்திருக்கார். ஸோ அந்த பேஸில் ஒரு ஓகே. அதே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்டாக இருந்தால் சஞ்சுவோட அந்த பேட்டிங் நல்லாயிருக்கும். சுப்மன் கில் டீசெண்டாக விளையாண்டுருக்கார் அப்படின்னு அதை பார்க்குறோம். இருந்தால் கூட இங்கே அந்தளவுக்கு சக்ஸஸாக இல்லை. அந்த நேரத்தில் கொஞ்சம் நின்று வர இடத்துல அவரோட சக்ஸஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. த்ரூ த லைன் ஆடுற மாதிரி ட்ராக் இருந்தால் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். அங்கே சுப்மன் கில் ஓகேன்னு பார்க்கலாம். நான் பெஸ்ட்டாக பார்க்க முடியுமான்னு பார்க்கணும். ஜெய்ஸ்வாலை கூட நிறைய பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அவர் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் ரீசெண்டாக விளையாண்ட இன்னிங்ஸு, டெஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி விளையாண்டார், அதுக்கு முன்னாடி 1 day எல்லாமே நல்லா பண்ணியிருக்கார். ஓவராலாக பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருந்திருக்கார். ஸோ அந்த பேஸில் ஜெய்ஸ்வால் பக்கம் போகிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அவருக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படின்றது தான். ரியான் பராக் சைடும் போயிருக்காங்க. ஆரம்பத்தில் நிறைய ரன்ஸ் போனதுனால பட்டு நம்ம ரிஸ்க்குன்னு சில பேர்த்த எடுக்கலாம். அது சாய் சுதர்சன் சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் அந்த ஸ்டார்ட் நல்லாவே கொடுத்தாரு. அதனால தான்
இதுவரைக்கும் விளையாண்ட 18 இன்னிங்ஸ்லேயும் டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கார் அப்படின்ற அந்த இடத்த பார்க்குறதுனால ஒரு டீசன்ட் பாயிண்ட் கொடுக்க முடியும் நம்பிக்கை இல்லை. சாய் சுதர்சனா கன்சிடர் பண்ணலாம். ஜஹல் ஒரு கன்சிடரேஷன், இந்த பவுண்டரி டைமென்ஷன் இந்த மாதிரி இடத்துல. மோஹித் சர்மா கூட ஒரு கன்சிடரேஷன், பட் ஸ்டில் நான் வில்லியம்சன் சைடு போகிறேன். மோஹித் சர்மா இங்கே பெஸ்ட்டாக இல்லை, அண்ட் போன மேட்ச்சில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரசீத்தோட ஒரு டீசன்ட் சாய்ஸ், ஏன்னா அகென்ஸ்ட் ஆர்ஆர் பேட்டருக்கு ஒரு பயங்கர ப்ராப்ளமாக இருந்திருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல. டீம் பேஸில் பாருங்கள், சாம்சன் அண்ட் சாய் சுதர்சன் ஒரு பாயிண்டில் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற இடத்துலையும் டீசெண்டாக விளையாடுறாரு அப்படின்ற இடத்துலையும் சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆகும். சாய் சுதர்சன் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த இடத்துலையும் 2022 120க்குள்ளே தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. ஆனால் அதே 2023 அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ ஆகும்போது ஓவராலாக அந்த இன்க்ரீஸ் வந்து 120+ வந்துருச்சு. ஸோ அதே இந்த வருஷம்னு பார்க்கும்போது 130+ முன்னேறி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காரு சாய் சுதர்சன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்தியா கிரிக்கெட்டுக்கு வரும்போது நல்லா அவுட்புட் கொடுத்தாரு. அப்படிங்கும்போது சில பேர் அந்த நர்வ்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, அந்த நர்வ்ஸ் எல்லாம் இல்லை, அந்த ஸ்டெடி அண்ட் ப்ராக்ரஸை கொடுக்குற ஒரு பிளேயராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் ஆஃப் கிரிக்கெட் தமிழ்நாடுக்கு நல்ல கிரிக்கெட்டராக அண்ட் இந்தியாவுக்கு நல்ல கிரிக்கெட்டராக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு அவர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஒரு இடத்துல இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணியிருக்கு. ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி டீமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணி ஒரு டீமை செட் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு இன்னுமே பெட்டர் சக்ஸஸ் கொடுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.